நண்பர்களே, ஜெய்சல்மீர் கோட்டையின் வரலாற்றை பார்த்து முடித்த கையோடு இப்போது நாம் வந்திருப்பது சாம் சாண்ட் டியூன்ஸ். இங்கே வெறும் மணல் மேடுகள் மட்டும் இல்லை, நெஞ்சை பிழிக்கும் ஜீப் சஃபாரி, ஒட்டகங்களின் மெதுவான பயணம், பாலைவனத்தின் நடுவே பாராசெயிலிங் என ஒரு பிரம்மாண்ட அட்வென்ச்சர் நமக்காக காத்திருக்கிறது. இரவு முழுவதும் மணலில் தங்கி நட்சத்திரங்களை எண்ண போகிறோம். வாருங்கள், தார் பாலைவனத்தின் இந்த அரேபிய இரவு பயணத்தை தொடங்குவோம். பாலைவனத்தின் உண்மையான முகம் இந்த டியூன் பேஷிங் தான். 4 எஸ்யூவி ஜீப்புகள் 60 முதல் 70 வரை டிகிரி சரிவில் ஏறும்போது அப்படியே இதயம் வாய்க்கு வந்துவிடும். சிறப்பு: சாதாரண தார் ஜீப்புகள் முதல் லேண்ட் குரூசர் வரை இங்கே பயன்படுத்தப்படும். டிப்ஸ்: மதியம் 4 மணிக்கு மேல் போனால்தான் வெயில் குறைவாக இருக்கும். சாப்பிட்ட உடனே ஜீப்பில் ஏறாதீர்கள், மணல் மேடுகளில் குதிக்கும் போது வயிறு கலங்க வாய்ப்பு உண்டு. யாராவது பாலைவனத்தில் பறக்க ஆசைப்பட்டிருக்கிறீர்களா? இங்கே டெசர்ட் பாராசெயிலிங் உண்டு. ஜீப்பின் பின்னால் கட்டப்பட்ட பாராசூட் மூலம் நீங்கள் சுமார் 100 அடி உயரத்திற்கு மேலே பறப்பீர்கள். அங்கிருந்து பார்த்தால் முடிவில்லாமல் விரிந்து கிடக்கும் தார் பாலைவனம் ஒரு தங்க கடல் போல காட்சியளிக்கும். இது ஒரு மறக்க முடியாத ஏரியல் வியூ. பனிப்பிரதேசத்தில் ஸ்னோ போர்டிங் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே சாண்ட் போர்டிங். மணல் மேட்டின் உச்சியிலிருந்து ஒரு போர்டில் சறுக்கி கொண்டு கீழே வருவது செம ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜஸ்தானி உடைகளை, ட்ரெடிஷனல் ட்ரெஸ் வாடகைக்கு எடுத்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நிஜமான ராஜஸ்தானி இளவரசன் அல்லது இளவரசி போல நீங்கள் மாறலாம். த்ரில்லான ஜீப் பயணத்திற்கு பிறகு இப்போது ஒரு அமைதியான பயணம். பாலைவன கப்பல் எனப்படும் ஒட்டகத்தின் மீது ஏறி மணல் மேடுகளுக்கு இடையே மெதுவாக செல்வது ஒரு தியானம் போல இருக்கும். சூரியன் மெதுவாக மணல் மேடுகளுக்கு பின்னால் மறையும் போது அந்த தங்க நிற மணல் மெல்ல மெல்ல சிவப்பாக மாறுவதை பார்க்க 2 கண்கள் போதாது. இதுதான் ஜெய்சல்மீரின் சிக்னேச்சர் காட்சி. இரவு வந்ததும் பாலைவனம் ஒரு திருவிழா கோலம் பூணுகிறது. இங்கே இருக்கும் டெசர்ட் கேம்ப்ஸ் உங்களுக்கு ராஜஸ்தானி முறைப்படி திலகமிட்டு வரவேற்பு அளிப்பார்கள். நடனம், தீப்பந்தங்களை ஏந்தி ஆடும் நடனமும் நாட்டுப்புற பாடல்களும் உங்கள் களைப்பை அப்படியே போக்கிவிடும். உணவு கட்டாயம். இங்கே தால் பாட்டி சூர்மா மற்றும் ராஜஸ்தானி ஸ்பெஷல் லால் மாஸ் ருசித்து பாருங்கள். விறகு அடுப்பில் செய்த அந்த ருசியே தனி. ஜெய்சல்மீரின் மிகப்பெரிய ரகசியமே அதன் இரவு நேர வானம்தான். இங்கே வெளிச்சம் குறைவாக இருப்பதால் பால்வெளி மண்டலத்தை, மில்கி வே, உங்கள் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். நட்சத்திரங்கள் உங்கள் கைகளை தொடும் தூரத்தில் மின்னுவது போல இருக்கும். மணல் காற்று கொடுக்கும் தாலாட்டில் தூங்குவதே ஒரு தனி அனுபவம். நண்பர்களே, சஃபாரி வர சில டிப்ஸ். 1. ஆடைகள். பகலில் வெயில், இரவில் கடும் குளிர். அதனால் ஒரு ஜாக்கெட் அல்லது ஸ்வெட்டர் கட்டாயம் கொண்டு வாருங்கள். 2. தண்ணீர். பாலைவனத்தில் நீர்ச்சத்து குறையும் என்பதால் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவும். 3. செலவு. பேக்கேஜ் முறையில் புக் செய்வது தரமாக இருக்கும். நண்பர்களே, இந்த பாலைவனத்து மணலில் நாம் பதிக்கும் கால் தடங்கள் அடுத்த காற்றிலேயே மறைந்துவிடலாம். ஆனால் இந்த ஜெய்சல்மீர் கோட்டையும் இந்த மண்ணும் நமக்கு போதித்த அந்த பிரம்மாண்டமான வரலாறு என்றும் அழியாது. ஒரு பக்கம் 800 ஆண்டு கால கற்களின் மௌனம், இன்னொரு பக்கம் இந்த பாலைவன காற்றின் வேகம். இவை இரண்டுக்கும் நடுவே நாம் பயணித்த இந்த தங்க நகர பயணம் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். வரலாறு என்பது வெறும் கடந்த காலம் அல்ல, அது நாம் நேரில் ரசிக்க வேண்டிய ஒரு நிகழ்காலம். ஜெய்சல்மீரின் இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டுங்க. இந்த தங்க மணலில் உங்களுடன் சேர்ந்து யார் சஃபாரி செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுல உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின அந்த ஒரு நிமிடம் எது? அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம சேனலோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய எனர்ஜி. மீண்டும் ஒரு புதிய தேடலில், ஒரு புதிய திசையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். தேடல்கள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.